ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் பேக் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம எப்படி ஹேண்ட் பீட்டர் ஹேண்ட் மிக்சர் இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம கையாலேயே மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எப்படி நம்ம பன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். ஒட்டிஜி தான் வேணுன்றது அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சின்ன சேனலுக்கு. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஈஸ்ட் கொஞ்சம், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணி, அந்த தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா எடுத்துகிட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கையால் லைட்டாக பிசைஞ்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் மிக்சர் இருக்குல்ல, அந்த ஈஸ்ட் மிக்சர் போட்டு நல்லா பிசைச்சு கொடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக பிசுப்போட தான் இருக்கும். உங்களுக்கு பிசைறதுக்கு ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் வேணும்னா நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இனிமேல் நல்லா அந்த மாவு நல்லா நீட் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் நல்லா மாவு உங்கள் கையாலேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை நம்ம ஒரு 1-2 மணி நேரம் நம்ம ப்ரூஃப் பண்ண விடணும். அதாவது இருக்கிற சைஸ்லேருந்து டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விடணும். அது ரெஸ்ட் ஆகிற உங்களுக்கு ப்ரூஃப் ஆகிறப்போ உங்களுக்கு பவுல் ஃபுல்லாக உங்களுக்கு சைட்லேயும் ஆகும் இல்லையா. ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக பவுல் ஃபுல்லாக ஆயில் உள்ள அப்ளை பண்ணிவிட்டு அந்த டவ் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு கொடுத்துட்டு, அதாவது மேலேயும் நல்லா ஆயில் இது பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுரும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் டின்னு ரெடி பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு அது ஆயில் நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணிடுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கையாலேயே. இப்போ ப்ரூஃபாக இருக்கிறத எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரூஃபாக இருக்குது. இது மூடியில் கூட ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த புஃப் மேலே வந்திருக்கும் இல்லையா, அது உள்ளே போயிடுச்சு. சரி, ஓகே, அந்த மூடியில் இருக்கிறத உங்களுக்கு காட்டிடலான்னு அப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த உங்களுக்கு வேணுங்கிற இது மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் பன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தால் சரி, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு உள்ள கீழாப்பில் பார்த்த மாதிரி டக்கின் பண்ணுற மாதிரி பண்ணி பால்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் க்ளோஸாக தான் வைக்கக்கூடாதுன்றது இல்லை. உங்களுக்கு இந்த பபுள் ரேப்பில் வரும்ல கிட்டக்க உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இருந்தால் கூட ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நீங்கள் கிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வேணும் அப்படின்றப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இடையில கேப் விட்டு வைங்க. இதுவுமே உங்களுக்கு இப்போ இருக்கிற சைஸ்லேருந்து கொஞ்சம் அடுத்த சைஸ் கொஞ்சம் டபுளாகி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தள்ளி வைக்கிறோம். இது மாதிரி எனக்கு 6 பன் வந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மறுபடியும் செகண்ட் ப்ரூஃபிங் பண்ண வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, தின் ஃபிலிம் ஷீட் போட்டு நல்லா சீல் பண்ணி நல்லா ஏர் போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிடும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த டவ் கொஞ்சம் பெருசாகி இருக்கு இல்லையா. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மில்க் வாஷ் கொடுக்குறோம். உங்களுக்கு எக் ஓகே அப்படின்னா எக் வாஷ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது எதுக்காகனா மேலே பன் உங்களுக்கு மேலே கொஞ்சம் கலராகி கிடைக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இல்லை நீங்கள் ஐஸ் க்யூப் இருக்கும் இல்லையா, நல்லா சில் தண்ணி, அது கூட நீங்கள் விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த மாதிரி போடணும் அப்படின்னா கூட அதை நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓடிஜியில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சு விசிலோ இது போடாமல் ரப்பர் போடாமல் எடுத்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டின்னை ப்ளேஸ் பண்ணி அது ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 20 நிமிஷம் அப்பப்போ இடையில செக் பண்ணி பாருங்கள் பேக் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு, அதாவது நம்ம டூத் பிக் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓடிஜியில் பேக் ஆகி வந்துருச்சு. ஓடிஜியில் ஒரு 20 25 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு அது கூல் ஆகிறதுக்கு முன்னாடி பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் மேலே உங்களுக்கு ஷைனி டெக்ஸ்சர் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பட்டர் அப்ளை பண்ணுறோம்.